Assalamualaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈத் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஈத் பிரேக்ஃபாஸ்ட் மெனுக்காக என்ன செஞ்சிருக்கேன்னா பரோட்டா, அது கூட வந்து ஒயிட் மட்டன் குருமா, அதுக்கு அப்புறம் எக் லாப்பா, ஸ்வீட்ல வந்து கடல் பாசி செஞ்சிருக்கேன். ரொம்பவே ஒரு யம்மியான பிரேக்ஃபாஸ்ட் மெனு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து கடல் பாசி ஊற வச்சுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு இது ஊற வச்சுருங்க. இப்போது கடல் பாசி ஊற போட்டாச்சு. இப்போ பரோட்டாக்காக நான் மாவும் பிசைஞ்சிக்க போகிறேன். பரோட்டா வந்து வெறும் மைதா மாவில் கூட செய்யலாம், அப்படி இல்லைனா வீட் ஃப்ளோரும் மைதா மாவும் மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நான் 2 மாவும் மிக்ஸ் பண்ணி தான் செய்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நல்லா டீட்டெயில் பரோட்டா ரெசிபி நான் போட்டிருக்கேன். நீங்கள் அது கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை கப் மாவு எடுக்கிறீங்களோ அதோட ஹாஃப் த குவான்டிட்டி தான் வந்து நீங்கள் வந்து தண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஃபைனலாக வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கடல் பாசி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு 2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க கடல் பாசியை சேர்த்துடலாம். இப்போது ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த கடல் பாசி வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கரையணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்ல திக்கான பால் வந்து ஒரு 700 ml வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ கடல் பாசி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் பாதாம் அரைச்சி போடணுன்னா கூட போடலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் செய்ய போகிறேன். இதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுகர் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். கண்டிப்பாக அது சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி கலர் வந்து எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸ் அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஃபுட் கலர் வேணால் சேர்த்துக்கலாம். கடல் பாசி எப்பயுமே ஃபில்ட்ரு பண்ணி தான் வந்து நம்ம கண்டெய்னரில் போடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் வந்து கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ளெயினாக செஞ்சு பாருங்கள். இதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏதாச்சும் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு எடுத்து விட்டுருங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து உடனே நீங்கள் வந்து சூடாக இருக்கும்போது நட்ஸ் சேர்த்திங்கன்னா அது எல்லாமே உள்ளே போயிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மேலே சேர்த்துக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இது 4 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்வீட் செஞ்சாச்சு, மாவும் பிசைஞ்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து மட்டன் வெள்ளை குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்பு தாளிக்கும் போதும் கொஞ்சம் சேர்த்துப்போம், அதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குருமாக்கு வந்து நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ காரத்துக்கு 8லேருந்து 10 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாதி இதில் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற பாதி வந்து நம்ம குழம்பு தாளிக்கும் போது சேர்த்துக்கணும்.
இப்போ அடுத்தது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினாவும் மல்லித்தழை எடுத்திருக்கேன். இதுவும் பாதி அளவு இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதுவும் பாதி அளவு இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போது குருமாவில் சேர்க்கறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் ஒன்று நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. 5-6 முந்திரி பருப்பு, 5-6 பாதாம், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா எடுத்துக்கோங்க. இப்போ சுட தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பீஸ் பட்டை எடுத்துருக்கு, 5 கிராம்பு, 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீதி இருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போது இது லைட் பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட ரம்ப இலை இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் பிங்கிஷ் கலர் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி போட்டு சேர்க்குறதால இன்னும் நல்லா ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மீதி இருக்கிற தயிரும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற புதினாவும் மல்லித்தழையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து மட்டன் வெள்ளை குருமா நான் போட்டிருக்கேன். 2 மெத்தடில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சுருக்கேன். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மட்டன் வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்காக நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4-5 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ கறி வேகிற டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இந்த பாதாம், பிஸ்தா எல்லாமே சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசிலுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது குக் ஆகும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈத் அன்னைக்கு செய்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்வேன். இப்போ அடுத்தது நம்ம பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பரோட்டா வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஜஸ்ட் ஒரு பால் எடுத்து ரோல் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். ரொம்ப ஆயில் போட வேணாம், லைட்டாக போட்டாலே போதும். ரொம்ப அழுத்தியும் ரோல் பண்ணக்கூடாது, லைட்டாக ரோல் பண்ணுங்கள், இல்லைன்னா லேஸ்லாம் போயிடும். இந்த மாதிரி ஒரு 4 பரோட்டா நான் ரோல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தவாவில் போட்டுற போகிறேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும்.
நம்ம பரோட்டா போடும்போது தவா நல்லா சூடாக இருக்கணும். திருப்பி போட்டதுக்கப்புறமா ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக எல்லா சைடும் குக் ஆகும். பரோட்டா கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கப்புறமா தான் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ இதை எடுத்துடலாம். பரோட்டா போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா தட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுத்தது எக் லாப்பா செய்கிறதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை, தக்காளி கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் கேப்சிகம் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். இப்போது 2 முட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பால் எடுத்து நல்லா எண்ணெய் தடவிட்டு நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க அந்த எக் மிக்ஸ்சரை சென்டரில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போது இம்மீடியட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ தவாவில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ லாப்பாவை போட்டுருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து போடணும், ஏன்னா இது லீக் ஆகும். இது வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா குக் ஆகும். இல்லைனா மாவு வந்து உள்ளே வேகாது, அப்படியே இருக்கும். முட்டையும் உங்களுக்கு சரியாக வேகாது. கீழே லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் திருப்பி விட்டுருங்க. இப்போது இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அவ்வளோதான், இப்போ நம்ம லாப்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ சுட சுட ஒயிட் மட்டன் குருமா சர்வ் பண்ணிடலாம். இது மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஈத்க்கு இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா, அதுக்கப்புறம் லாப்பா, நம்மளோட கடல் பாசியும் ரெடி ஆயிடுச்சு. ஈத் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நீங்களும் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒயிட் மட்டன் குருமா வந்து பரோட்டா கூட மட்டும் இல்லை, கீ ரைஸ் கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ லாப்பா கட் பண்ணி காட்டுறேன், உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா குக்காக இருக்குது பாருங்கள். இப்போ கடல் பாசியும் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ கட் பண்ணிடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம சுஹேராவை சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லியிருக்கேன். Hello guys, now I'm going to eat the yummy tasty lappa. Let's try it and see what is good in it. Very yummy. Good. Now let's try the yummy tasty pudding. Good. And this is also very yummy. That was my dinner, so I know it. I know why is this yummy, because I ate for dinner mutton white kurma with parotta. And guys, you should try this, okay? You should try this. Soon the Eid vlog will be coming for you all. You all are telling, Sissy, put the Eid vlog board in the tasty. I also read the comments, okay?
Don't think that I don't read the comments. And Ari's birthday is coming, and our subscribers should subscribe our channel. His birthday, so that's his gift. Video will be our Eid vlog, so all yummy dishes and balloons maybe for Ari's birthday. And this time we will miss Zulfi auntie and Shaji auntie, especially who is far, far away. That is Zulfi auntie and Shaji auntie. Shaji auntie is in Queen. Zulfi auntie. India? India what place? I don't know. Tell. Tirunelveli. Tirunelveli. Yeah, Tirunelveli. Who do you think is best? Are they three best friends or not? Comment. I want the answer. If it's tick, I will reply you. If it's wrong, maybe I'll tell the answer. Okay, so next time we will see you in the Eid vlog and show our dresses. Forgot to tell that. We will show our dresses to you guys. Bye. Signing out from Taste of Chennai. Okay. And one more thing. Zulfi auntie and Shachi auntie are so far, right? And I love them. So this half piece is for them. Here you go, Zulfi auntie. Here you go, Shaji auntie. And bye-bye.